ஹாய் எவ்ரி ஒன். நிஃப்டி நேற்று பொறுத்த வரைக்கும் ஒரு 77 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ். ஸோ 23,405 வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று நம்ம சொன்னது என்ன, நடந்தது என்ன அப்படிங்கிறதையும் மார்க்கெட் இன்றைக்கி எப்படி இருக்குங்கிறத டீப்பாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ நேற்று வந்து மார்க்கெட் வந்து ஸ்லைட்டாக நெகட்டிவில் தான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனாங்க. மார்க்கெட் எவ்வளோ பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 67 பாயிண்ட்ஸ் கிட்ட மார்க்கெட் வந்து நெகட்டிவில் ஓப்பன் ஆன மார்க்கெட்டு. இந்த க்ளோஸு கீழே இருந்தது அப்படின்னா 23,483 கீழே இருந்துச்சுன்னா மார்க்கெட் ஃபஸ்ட் லெவலாக இந்த டிமாண்டுக்கு வரும்னு சொல்லியிருந்தோம். இந்த டிமாண்ட் ஜோனுக்கு வந்து மார்க்கெட் வந்திருந்தது. இதை பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா முந்தைய நாள் வீடியோவிலேயே நம்ம கொடுத்துருந்தோம். இந்த கேப்பை வந்து மார்க்கெட் வந்து ஃபில் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னு. நிஃப்டியோட எக்ஸ்பைரிங்கிறதுனால இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ண கிடையாது. பட் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேப்பை மார்க்கெட் வந்து அழகாக ஃபில் பண்ணியிருக்கு. சரிங்களா? ஃபில் பண்ணது மட்டும் கிடையாது, இன்னும் ஒரு லோவர் லோவும் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. மார்க்கெட் லோவர் லோவும் கிடச்சிருக்கு. லோவரை அதுக்கப்புறம் லோவர் லோ கிடச்சிட்டு மார்க்கெட் வந்து ஒரு ரெக்கவரி கொடுத்துருக்கு. ஸோ எக்ஸாக்டாக மார்க்கெட் இந்த இடத்துல டேப் ஆன உடனே ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட்ஸ் 330 பாயிண்ட்ஸ் பக்கம் மார்க்கெட் டவுனில் இருந்துச்சு. டவுனில் இருந்த மார்க்கெட் இங்கேருந்து திரும்பவும் ஒரு 300 பாயிண்ட் கிட்ட ரெக்கவரியும் கொடுத்துருச்சு. ஓகேங்களா? ஸோ டெய்லி மார்க்கெட் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது, இல்லை நெகட்டிவ் சினாரியோவில் ஓப்பன் ஆகுது, திரும்பவும் அந்த பாயிண்ட்ஸ் ரெக்கவரி ஆகுது. இதே நடந்துகிட்ருக்கு மார்க்கெட்டில். பட் இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து மார்க்கெட் பார்த்துடலாம். இருக்கிற சினாரியோ அப்படியே இருக்கட்டும். கீழே லெவலில் கிஃப்ட் நிஃப்டியோட இண்டிகேஷனை மட்டும் ஜஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடும். கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு நேற்று 330 இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 120 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ். ஓகே, அப்போது இன்றைக்கி எப்படி இருக்கலாம் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நேத்தியோட க்ளோஸ் எடுத்துப்போம். எப்பயும் போல் நேத்தியோட க்ளோஸ் எடுத்தீங்க அப்படின்னா 23,405.60. அப்படியே மார்க்கெட் மாற்றிப்போம் 5 மினிட்ஸுக்கு சார்ட்டை. ஓகே, இப்போது மார்க்கெட் இந்த க்ளோஸு கீழே இருந்தால் ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸுக்கு மேலே நமக்கு நெகட்டிவ் கிடைக்குதா, அப்போது இந்த டிமாண்ட்ஸ் ஒன்றுக்கு வந்தது, இங்கே ஒரு டிமாண்ட்ஸ் ஒன்று இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் வந்து நேற்று நீங்கள் எப்படி பிடிச்சிருக்கலாம் மார்க்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி வந்த மார்க்கெட்டு இந்த ரேலியை உங்களால் பிடிக்க முடியும்னா இங்கேருந்து ஒரு ரீடெஸ்ட் வந்து டிமாண்ட்லேயே கொடுத்துச்சு. ஓகேங்களா? திரும்ப ஒரு இந்த இடத்துலேருந்து திரும்ப நீங்கள் இந்த ரேலியை பிடிச்சிருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் எடுத்துருக்க. ஒரு வேளை இதை பிடிக்க முடியல, இந்த ரேலியை பிடிச்சிருக்கலாம். ஓகே, இப்போது இன்றைக்கி அப்போ அந்த 120 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்கிற சினாரியோ எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மார்க்கெட் இங்கேருந்து தான் ஷூட் பண்ணாங்க. இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. இங்கே இருந்ததெல்லாம் மார்க்கெட் வந்து ஃபில் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல இருந்துச்சு, பட் ஃபில் பண்ணியிருக்கு மார்க்கெட். அப்போது ஒரு 100 பாயிண்ட்டு வரைக்கும் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கு பாசிபிள். பட் இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ரெக்கவரி ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த இடத்த பிரேக் அவுட் கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் இருக்கிற லாங்காக மார்க்கெட் போயிருக்கு. பட் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லாங் பாடி கிடைக்கும். ஸோ அந்த லாங் பாடியில் 50% ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் கீழே இருக்கிற லெவல். ஓகேங்களா? இதுதான் நெகட்டிவ் சினாரியோ இன்றைக்கி நடக்கிறப்போ. ஃபஸ்ட்டு லெவல் மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிறதுக்கு பாசிபிள் சினாரியோ 23,275. அதுக்கும் கீழே இருந்துச்சு அப்படின்னா 23,250 ரவுண்ட் ஃபிகராக வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இருந்தும் மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆக ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இதையும் பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா 200 பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா திரும்பவும் இருக்கிற இந்த பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 23,150. இதுதான் டவுன் சைடில் இருக்கிற சினாரியோஸ். இன்றைக்கி அப்படியே பாசிட்டிவ் சினாரியோ நடக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 23,400க்கு மேலே 405க்கு மேலே மார்க்கெட் இருக்கணும். இதுக்கு மேலே இருந்தது அப்படின்னா நேற்று ஒரு கேப் இருந்துச்சு இல்லையா, இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம் நிஃப்டி. இந்த கேப்பை ஃபில் பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ், இந்த 100 பாயிண்ட்ஸுக்கு மேலேயும் நிஃப்டி இருந்தால் 23,525க்கு மேலே இருந்தது அப்படின்னா
மார்க்கெட் ஆல்ரெடியே ஒரு லெவல் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம் நேற்று வீடியோவிலேயே 23,600க்கு மேலே இருந்தால் அதுக்கு மேலே இருக்கிற ஜோன் 700. ஓகேங்களா, இதுதான் நிஃப்டிக்கான இன்றைக்கான சினாரியோ. பட் இது எல்லாமே ஒரே நாளில் நடக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அப் சைடில் இருந்தால் என்ன சினாரியோ, டவுன் சைடில் இருந்தால் என்ன சினாரியோ அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே வந்து சொல்கிறோம். ஸோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ எவ்ரிவன்.